In a sensational case developing in Tamil Nadu, State Governor R.N. Ravi has granted assent to prosecute BJP State Chief K. Annamalai for his hate speech. Annamalai is in a soup for his remarks against former Chief Minister and late Dravidian icon C.N. Annadurai. Now, what is the case about? The row began after Annamalai, demanding the resignation of DMK Minister P.K. Sekar Babu for his remarks against Sanatana Dharma, held a protest rally in Chennai in September last year. Addressing the rally, Annamalai alleged that DMK founder C.N. Annadurai had made a critical remark against the Hindu faith at a program in Madurai in 1956. Now, this remark was staunchly opposed by late freedom fighter and forward bloc leader Pasumpon Muthuramalinga Thevar. What did Annamalai exactly say that sparked the controversy? My colleague Pramod Madhav from Tamil Nadu explains how the controversial remark resulted in a political showdown between the BJP and the AIADMK. BJP Neta Annamalai has kicked up a new political storm in the state of Tamil Nadu by touching the legacy of C.N. Annadurai, who is the former Chief Minister of Tamil Nadu, the founder of Dravida Munnetra Kazhagam, and AIADMK carries his name as Anna Dravida Munnetra Kazhagam. Annamalai, on his speech on 11 September, stated that Annadurai, Perinjar Anna, during a speech in the Tamil conference of 1956 inside Madurai Meenakshi Amman temple, mocked Hindu sentiments and had to be kept away, hidden, and only could escape from there after apologizing as sought by Pasumbon Muthuramalinga Thevar. 1956 மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல ஒரு தமிழ் மாநாடு நடக்குது. ஜூன் மாசத்துல 10 நாட்கள் நடக்குது. முதல் நாள் ராஜாஜி பேசுறாங்க. 4வது நாள் பிடி ராஜன் அவர்கள் பேச வேண்டும். மேடைக்கு போறார். ஆனா அந்த அழைப்புதல்ல சம்பந்தமே இல்லாத, பெயரே இல்லாத அண்ணாதுரை அவர்களை கூட கூட்டிட்டு போறாங்க. மேடைக்கு போய் அண்ணாதுரை அவர்களுக்கு மைக் கிடைக்குது. பேசுவதற்கு முன்பு மணிமேகலை என்கின்ற குழந்தை மிக அற்புதமாக ஒரு தமிழ் சங்க இலக்கிய பாடலை பாடுறாங்க. உடனே மைக் எடுத்த அண்ணாதுரை என்ன சொல்றாரு? ஓ, இந்த பொண்ணு நல்லா பாடிச்சு மணிமேகலை. இதே கற்காலமா இருந்தா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உமையவள் அவருடைய பாலை குடித்து தான் இந்த மணிமேகலை பாட்டு பாடினாங்கன்னு கட்டுக்கதையை கட்டி விட்டுருப்பாங்க. நல்ல வேளை பகுத்தறிவு வந்துருச்சு, மக்கள் இதையெல்லாம் நம்ப மாட்டார்கள். அண்ணாதுரை பேசுறார். முத்துராமலிங்க தேவரையா 5வது நாள் வர்றார் மேடைக்கு. ஒரு நாள் முன்னாடி வர்றார். முத்துராமலிங்க தேவரையா சொல்றாரு, சிவபுராணம் இயற்றப்பட்ட மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வளாகத்துல யாரு இங்க வந்து உமையவளை பற்றி தப்பாக பேசியது? எல்லாரும் பம்புறாங்க. யாருமே பேசல. பிடி ராஜன் அவர்களுடைய வாயிலிருந்து வார்த்தை வரல. அண்ணாதுரை அவர்களை மதுரைக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்காங்க, ஏன்னா வெளியே போக முடியல. முத்துராமலிங்க தேவரையா உக்கரமா இருக்கான். முத்துராமலிங்க தேவரையா சொல்றாரு, இன்னொரு முறை நான் கடவுளை நம்ப மாட்டேன், கடவுள் இல்லை என்று சொல்பவன் கடவுளை நம்புறவங்களை பத்தி பேசினாங்கன்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல இதுவரைக்கும் பாலிலே அபிஷேகம் நடந்திருக்கிறது. இன்னொரு முறை தமிழகத்தில் கடவுளை நம்பாதவர்கள், கடவுளை நம்பக்கூடியவர்களை பற்றி தவறாக பேசினால் மதுரை மீனாட்சி அம்மனுக்கு ரத்தத்திலே அபிஷேகம் நடத்தப்படும் என்று சொல்லிய பிறகு மன்னிப்பு கேட்டுவிட்டு ஓடி வந்த கும்பல் பிடி ராஜன் அவர்கள், அண்ணாதுரை அவர்கள் மன்னிப்பு கேட்டுவிட்டு அந்த கோயிலிருந்து வந்தாங்க. Now, what we need to note here is that this statement of Annamalai did not go down well with the AIADMK, which was also the BJP's former alliance in the state. ஒரு நடக்காத ஒரு சம்பவம். ஐயா முத்துராமலிங்க தேவரும் அண்ணாவும் வந்து நெருங்கிய நண்பர்கள். எந்த புக்கில் படித்தாரு, என்ன படித்தாரு, திபுன்னு வந்துட்டு அண்ணாவை பற்றி ஒரு தவறான கருத்து சொன்னால் நிச்சயமாக எந்த தொண்டனும் வந்து கண்டிப்பாக வந்து இதை ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் அண்ணாமலை பொறுத்தவரை அண்ணாவை பற்றி சொன்ன விஷயத்துக்கு எங்களுடைய கண்டனத்தை நாங்கள் தெரிவிக்கிறோம். அதனால் அவர் வருத்தம் தெரிவிக்கிறோம். அதன் அடிப்படையில் வந்து இனிமேல் இந்த மாதிரி வந்து பேசினா பதிலடி கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக வந்து திரு அண்ணாமலைக்கு ஏற்படும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் பேரறிஞர் அண்ணாவை தரக்குறைவாக இன்னைக்கு விமர்சனம் செய்திருக்கிறார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் மதுரையிலே பேசியதாக ஒரு சம்பவத்தை மேற்கோள் காட்டுகிறீர்கள். அந்த சம்பவத்திற்கு எந்த ஆதாரமும் இல்லை, எந்த அடிப்படையும் இல்லை. பேரறிஞர் அண்ணாவை பற்றி பேசுவதற்கு உனக்கு எந்த தகுதியும் இல்லை. தாராளமற்ற பேசாதே. அரசியல் எங்கேயோ இருக்கலாம், ஆளுங்கட்சியின் மத்தாப்புல பேசலாம். அண்ணாவை பற்றி எவனோன் பேசினால் சரி,
அவன் நாக்கு துண்டு வெடிக்கின்றார்கள். Within weeks after Annamalai's statement, the AIADMK announced that the party had ended its alliance with the BJP. Also, the AIADMK party leaders felt that the BJP chief was constantly targeting their late leaders like Annadurai, since AIADMK is an offshoot of the Dravida Munnetra Kazhagam (DMK), which was founded by CN Annadurai. Now, coming to the latest developments, V. Piyush, a social activist, filed a petition before the district collector of Salem requesting the sanction of prosecution under section 196 of Criminal Procedure Code against Annamalai for his hate speech. The order sent from the governor's office on April 25th said that Annamalai's statements were pegged at promoting enmity between different groups on the grounds of religion. The order further said that several national publications had published Muthuramalinga Thevar's speech verbatim from 1956 from their archives, which clarified that Muthuramalinga Thevar had only said that his blood boiled over some remarks made by Annadurai. What is Annamalai's reaction to the order against him? Annamalai, challenging the DMK, said, and I quote, "I wholeheartedly thank the DMK government for allowing us to recall what Devathiru Maganar Pasumpon Muthuramalinga Thevar said in 1956, which they wish to erase from people's memories. Our message to the DMK government is, you can't stop us from exposing what is what. File as many cases as you want." That is it for now. For more such stories, keep watching India Today So South. I am Afreen Hussain.